உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றவை தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ஜோதிட விதிப்படி உயிர் அமைதியாக பிரியுமா அல்லது அல்லல்பட்டு அவஸ்தையுடன் பிரியுமா என்பதை பற்றி பார்ப்போம். இந்த உலகில் பிறந்த அனைத்து உயிர்களும் ஒரு காலத்திற்கு பின் நிச்சயம் மரணிக்கும். அப்படி மரணம் என்பது நிகழ்ந்தாலும் அது அவஸ்தை இல்லாமல் இருக்க வேண்டும். சிலர் கடவுளிடம் வேண்டும்போது நான் யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காமல் தூக்கத்திலேயே என் உயிர் போக வேண்டும் என்று வேண்டுபவர்களும் உண்டு. நாம் வாழும் காலத்திலேயே மிக எளிமையாக வாழ்ந்து நம் கண்முன்னே மரணித்த அப்துல் கலாம் ஐயாவின் மரணம் நாம் அனைவரும் அறிந்ததே. 5 நிமிடத்தில் அனைத்தும் அடங்கிவிட்டது. மரண வேதனை 2 நிமிடம் மட்டுமே. புண்ணிய ஆத்மாக்களின் மரணம் இப்படித்தான் இருக்கும். சிலர் நோயினாலோ அல்லது விபத்தினாலோ பாதிக்கப்பட்டு கடுமையாக அவஸ்தைப்பட்டு மலம் மூத்திரம் படுக்கையிலேயே கழித்து அதில் புரண்டு ஏன் உயிர் வாழ வேண்டும் என்று வாழ்க்கையையே வெறுத்து மரணிப்பவரும் உண்டு. சிலர் இது போன்ற அவஸ்தை தாங்காமல் தற்கொலை செய்பவர்களும் உண்டு. ஆகவே இந்த ஆவியாகிய உயிர் நம்மை விட்டு அமைதியாக பிரியுமா அல்லது அவஸ்தையுடன் பிரியுமா என்பதை ஜோதிட ரீதியாக பார்ப்போம். எந்த ஒரு லக்னத்திற்கும் அதன் 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானமாகும். அதன் அதிபதி ஆயுள் ஸ்தானாதிபதி என்று அழைக்கப்படுவார். சனி ஆயுள் காரகன் ஆவார். 8ஆம் இடத்தையும் 8ஆம் அதிபதியையும் சனியையும் குரு பார்த்தால் நிம்மதியாக நித்திரையிலேயே உயிர் பிரியும். 8ஆம் இடத்தோடு குரு தொடர்பு கொள்வது மரண அவஸ்தையை கொடுக்காது. பலூனில் ஊசி குத்தி காற்று வெளியேறுவது போல் எளிதாக உயிர் பிரிந்துவிடும். சுபக்கிரகங்களும் 8ஆம் இடத்தையும் அதன் அதிபதியையும் பார்த்தாலும் இதே நிகழ்வு. மாறாக 8ஆம் இடம் இயற்கை பாவ கிரகங்களால் சூழப்பட்டு சுப தொடர்பின்றி இருப்பது மரண அவஸ்தையுடன் உயிரை பிரிக்கும். 8இல் இயற்கை பாவகிரகங்களான செவ்வாய் மற்றும் சனி, செவ்வாய் மற்றும் ராகு, சூரியன் மற்றும் சனி சேர்க்கை இருந்து ஆயுள் ஸ்தானத்திற்கும் ஆயுள் ஸ்தானாதிபதிக்கும் எந்தவித சுப தொடர்பும் இல்லை என்றால் மரணம் இயற்கைக்கு மாறாக அவஸ்தையுடன் தான் இருக்கும். மாறாக மாரக தசையின் போது 6ஆம் இடத்துக்குரிய புத்தியோ அஷ்டம சனியோ நடந்தால் அல்லல்பட்டுத்தான் ஆவி பிரியும். குறிப்பாக கன்னி லக்னத்திற்கு 8இல் ராகு செவ்வாய் இருந்து செவ்வாய் ராகுவினால் பலவீனப்பட்டு இருந்தால் கண்டிப்பாக அல்லது இயற்கைக்கு மாறான மரணம் ஏற்படும். 8ஆம் இடத்திற்கு சுபர் தொடர்பு ஏற்பட்டால் நிலைமை மாறும். குறிப்பாக குரு பகவான் லக்னத்திற்கு 12ஆம் இடமான விரயஸ்தானம் எனப்படும் மோட்சஸ்தானத்தில் குரு இருப்பதாலும் அவர் ஆயுள் ஸ்தானத்தை பார்ப்பதாலும் ஆவி அவஸ்தை இன்றி பிரியும். இந்த அமைப்புடன் ஆயுள் ஸ்தானாதிபதிக்கும் குருவுக்கும் தொடர்பு ஏற்பட்டால் வெள்ளரிப்பழம் கொடியிலிருந்து பிரிவதைப் போல அவஸ்தையின்றி அமைதியாக ஆவி பிரியும். சனி இயற்கையில் மந்த கிரகம். 8ஆம் இடத்தில் சனி இருப்பது தீர்க்க ஆயுளை கொடுத்தாலும் கடைசி காலகட்டத்தில் உயிர் அவ்வளவு சீக்கிரமாக பிரியாது. அதுவும் சனி சுப தொடர்பு இருந்தால் இழுத்து கொண்டேதான் இருக்கும். 8இல் சுப அசுப தொடர்பு இரண்டும் பெற்றால் அவஸ்தையுடன் நீண்ட நாள் இழுத்து உயிர் பிரிய நேரிடும். சனி கழிவுகளுக்கு அதிபதி. சனி 8இல் இருக்கும்போது புழுத்து புண்ணாகி வெடித்து வெம்பிதான் சாக நேரிடும். லக்னாதிபதி கெட்டு 8ஆம் அதிபதியும் கெட்டு 8ஆம் இடத்தில் பாவகிரகங்களான செவ்வாய் ராகு இருந்தால் இயற்கைக்கு மாறான விபத்தில் மரணம் ஏற்படும். ராகு 8ஆம் இடத்தில் அமர்ந்து 8ஆம் பதியை முழுவதும் கிரகணம் செய்து சனியின் பார்வையில் இருந்தால் விஷம் அருந்தியோ அல்லது தூக்கிட்டோ மரணம் சம்பவிக்கும். ஜாதகத்தில் 6ஆம் அதிபதி வலுப்பெற்று 8ஆம் அதிபதி வலு குறைந்து 6ஆம் அதிபதியின் திசை நடக்கக்கூடிய காலகட்டங்களில் நோயினால் மரண அவஸ்தை உண்டு. சனி சுப தொடர்பின்றி வலுத்தாலும் நோயால் அவதி உண்டு. மேற்சொன்ன அமைப்புடன் லக்னாதிபதி 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி ஒன்றாக இணைந்தால் படுக்கையில் 10 மாதம் இருந்துதான் பாடை ஏற முடியும். நோயினால் பாதிக்கப்பட்டு மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருப்பவர்கள் இறைவன் திருநாமங்களை உச்சரித்தால் போகும் இடத்திற்கு புண்ணியம் உண்டு. மிருத்யுஞ்சய மந்திரத்தையும் சொல்லலாம்.
நன்றி, வணக்கம்.